சென்னை அம்பத்தூரில் தொழிலதிபர் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் நகை மற்றும் 1.5 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கள்ளிக்குப்பம் பகுதியில் வசிக்கும் குருமூர்த்தி குடும்பத்தினருடன் வெளியூர் சென்று வீடு திரும்பிய போது பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவாரூரில் கூட்டுறவு ஊழியர் சங்கம் சார்பில் பணி வரன்முறை உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், ஊதிய சீரமைப்பு குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் தங்களது கோரிக்கைகளை அரசு ஏற்கவில்லை எனில் மாவட்டம் முழுவதும் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நாகை சட்டமன்ற உறுப்பினர் மாலி தெரிவித்தார். NLC நிர்வாகம் மாற்று இடம் வழங்காமல் மின்சாரம், குடிநீர் போன்றவற்றை துண்டித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் NLC நிறுவன பகுதியில் உள்ள தாண்டவன்குப்பம், அண்ணாநகர் உள்ளிட்ட 5 நகரைச் சேர்ந்த பகுதிகளில் முதலாவது சுரங்க விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்தி உள்ளனர். இதனையொட்டி அந்த பகுதியில் மின்சாரம், குடிநீர் போன்றவற்றை NLC நிர்வாகம் துண்டித்துள்ளது. மாற்று இடம் வழங்காமல் மின்சாரம், குடிநீர் போன்றவற்றை துண்டித்த NLC நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் நீதிமன்றத்துக்கு எதிரே குடிநீர் குழாய் உடைந்து கடந்த 1 மாதமாக தண்ணீர் வீணாகி வருகிறது. போச்சம்பள்ளி சிப்காட் பகுதியிலிருந்து போச்சம்பள்ளி, புளியம்பட்டி, ஜெங்கல் கதிரம்பட்டி, தாதம்பட்டி, வலசை கவுண்டனூர் உள்ளிட்ட 15 ஊராட்சிகளுக்கு இந்த குழாய் வழியாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இந்த குழாய் உடைந்ததில் சாலையில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துகிறது. அதே சமயம் குடிநீரும் வீணாவதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள புங்கம்பாடி கிராம சாலைகளை சீரமைக்க கோரி அரசு பேருந்தை கிராம மக்கள் சிறைபிடித்தனர். இந்த சாலைகளை சீரமைக்க கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல முறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். சம்பவ இடத்திற்கு வந்த களம்பூர் காவல்துறையினர் சாலைகளை சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் போராட்டக் குழுவினர் கலைந்து சென்றனர். இமானுவேல் பிறந்த நாளை கொண்டாட தமிழக அரசு மற்றும் காவல்துறை விதித்துள்ள தடையை மீறி திருச்சி தில்லை நகரில் புதிய தமிழகம் கட்சி சார்பாக அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தமிழக அரசு மற்றும் காவல்துறை செயல்படுவதாக கூறி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனையடுத்து இந்த நிகழ்வில் பங்கேற்ற 39 பேரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் ஆவணக் கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் கோரி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் இதுவரை நடந்திருக்கும் ஆவணக் கொலைகளை கண்டித்தும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்துக்களை கண்டித்தும் பேரணியில் சென்றவர்கள் முழக்கமிட்டனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தஞ்சாவூரில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரி நீர் பெற்றுத்தர அதிமுக அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று கூறியும் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்காததற்காக மத்திய அரசையும் தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் குறுவை நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்யவும், நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யவும் வலியுறுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் நிரப்பப்படாமல் உள்ள உடற்கல்வி இயக்குநர், ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புமாறு மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் இந்த பணியிடங்கள் காலியாக உள்ளதால் திறமை இருந்தும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க முடியவில்லை என மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.